வியாபாரமோ உழைப்புக்கோ வாய்ப்பு வசதி இல்லாம ரொம்ப பின்தங்கிய நிலையில இருப்பாங்க. மத்தவங்க உதவி செஞ்சாதான் வாழ்க்கை நடத்துங்கிற லெவல்ல இருப்பாங்க. ஆனா வெளியூர்ல இருந்து யாராவது அவங்கள வந்து பார்த்தா இவங்களாம் பெரிய லேண்ட் போல இருக்குது, பயங்கரமான கோடீஸ்வரர்கள் போல இருக்குது, ஒண்ணுமே வேலை கீழே போகாம சும்மா உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் கிட்ட பாடம் படிக்கிறது மட்டுமே தொழிலா பாக்குறாங்கன்னா அப்ப நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க போல இருக்குன்னு நினைப்பாங்க. இதை வச்சு கையில காசு இல்லாட்டி அடுத்தவங்க கையேந்த மாட்டாங்க. ஒரு 10 ரூபா தாங்கல, வயிற்று ரொம்ப பசியா இருக்குது கேட்ட மாட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்களா இவங்க வந்து பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள். அப்படி இருக்கணும். என்னுடைய மரியாதைக்கு குறைவு ஏற்படுகிற எந்த காரியத்தையும் நான் செய்துவிடக் கூடாது. யாருடைய ஏன் மரியாதை மட்டும் இல்ல, யார் மரியாதையும் யாருடைய அந்த தன்மானத்தையும் சுரண்டி பார்க்கிற வேலைகளை சீண்டி பார்க்கிற காரியங்களை நான் செய்துவிடக் கூடாது. புகாரியில 6வது ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனைகளை அபூ சுஃபியான் ஹிர்கல் என்ற மன்னரிடத்தில் எடுத்து சொல்கிறார். அதுல கேட்கிறார், ஹிர்கல் உங்களுக்கு என்னத்தப்பா சொல்றாரு அந்த முகமது, என்னத்தை சொல்றாரு, ஏன் வெறுக்கிறீங்க, என்ன பிரச்சனை? அப்ப அந்த அபூ சுஃபியான் பேசுகிறார், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் மட்டுமே வணங்கு, அவனுக்கு யாரையும் இணை கற்பிக்காதேன்னு சொல்றாரு. வத்ருக்குமா யகூல் ஆபாவுக்கும், உங்களுடைய முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்றாரு. யௌமுருனா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, தொழுமாறு எங்களுக்கு சொல்லுகிறார், ஜகாத்து கொடுக்குமாறு சொல்லுகிறார், வஸ்ஸிதுகி உண்மை பேசுமாறு சொல்லுகிறார், வல் அஃபாஃபி வஸ்ஸிலத்தி உறவினர்களோடு சேர்ந்து வாழுமாறு சொல்கிறார், தன்மானத்தோடு இருக்குமாறு சொல்கிறார். தன்மானம் இழக்க கூடாது, அடுத்தவங்க கையேந்திய மரியாதையை குறைச்சிடக்கூடாது. கையேந்தினா மரியாதை போயிடும். ஏந்தி பாருங்க, நீங்க நண்பர்கள் மத்தியிலையோ யாரோ தெரிஞ்சவங்க மத்தியில நேற்று வரைக்கும் வாங்க பாய் போங்க பாய் கண்ணியமா கம்பீரமா வச்சிருந்தவரு திடீர்னு ஒரு நாள் பெண்ணு பாய் அவசரமா ஒரு 500 ரூபாய் கொடுங்க பாய், இல்ல பைய வச்சிருப்பாரு, இப்பதானே ஒருத்தனுக்கு கொடுத்தேன், அல்லது அவர் கேட்டாரு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்குவோம், மறுநாள்ல இருந்தே அவருக்கும் உங்களுக்கு டீலிங் டிஃபரெண்ட் ஆகும். பாய் இப்ப ஒரு டீ வாங்கிக்கோங்க பாரு, நேற்று வரைக்கும் சொல்லிருக்க மாட்டாரு, இன்னைக்கு அசால்ட்டா சொல்றாரு. எப்படி நேற்று கொடுத்து 500 ரூபாய் சேருவார். அது அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் இன்சானு அபுதுல் இஹ்சான், மனிதன் உபகாரத்திற்கு அடிமை. ஒரு உபகாரம் செஞ்சு ஆள் அடிமையாக்கிக்கலாம், காசு இல்லாத நேரத்தில் ஒரு 10 ரூபாய் கொடுத்து வேலை வாங்கிக்கலாம். அது ஒரு பழமொழியை வச்சிருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி மற்றவங்கள்ட்ட கையேந்துறதுனால தேவையில்லாமல் என்னுடைய மரியாதை குறையும், தன்மானம் குறையும், சுயமரியாதை போகும். இது மாதிரி எந்த காரியமா இருந்தாலும் செஞ்சிடாத, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த விதி. அதே மாதிரி ஒரு சுவையான நிகழ்ச்சி, இந்த மரியாதையை காப்பாத்துறதுல நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு கண்ணியம் காத்தாங்கன்றதுக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு பக்கத்து நாடுகளுக்கு எல்லாம் இஸ்லாம் பரவும். ஒவ்வொரு நாட்டு மன்னர்களுக்கும் தவால் எழுதுறாங்க, அஸ்லீம் தஸ்லம், இஸ்லாத்துக்கு வா சாந்தி கிடைக்கும் அப்படின்னு போல்டா குர்ஆனை எழுதி இஸ்லாத்தின் அழைப்பு விடுறாங்க. அப்போ அம்ர் இப்னு ஆஸ்ங்கிற சஹாபிய நஜ்ஜாஷிங்கிற மன்னர் இடத்துல அனுப்புறாங்க. நஜ்ஜாஷி மன்னருடைய சபை எப்படி அப்படின்னா, அங்க அந்த மக்களுடைய பழக்கம் அரசர் தான் கடவுளாக மதிக்க தகுந்தவராக கருதப்பட்டுக் கொண்டிருந்த காலம். அரசரை சந்திக்கும் போது அரசர் உட்கார்ந்து இருப்பார்ல அந்த சிம்மாசனத்துல, அந்த சிம்மாசனத்துக்கு உள்ளுக்குள்ள போற நேரத்துல அந்த உள்ள நுழையக்கூடிய வாசல் மாட மாளிகை பெரிய அரண்மனையா இருக்கும். ஆனா அவர் இருக்க இடத்துக்குள்ள போகணும்னா சின்ன இத்தனோண்டி ஒரு நிலையை கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு 3 அடி 4 அடியில இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். சாதாரண ஒரு ஆள் நிமிர்ந்துகிட்டு போக முடியாது, குனிஞ்சுதான் உள்ள நுழையணும். அப்படி கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அரசர் முன்னாடி வரும்போது நீ விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி, நீ தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி, மறந்தும் கூட தலையை தூக்கிட கூடாது. அதுக்காக வேண்டி செட்டப் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க, சின்ன நிலப்படியை கட்டி வச்சு குனிஞ்சுக்கிட்டே உள்ள வந்து ஆகணும். குனியாம அப்படியே போனோம்னா மண்டையில இடிச்சு ரத்தம் வந்துடும். அது மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சிருக்கு. இவர் வர்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய தவாலை கொடுக்க வர்றாரு. கொடுக்க வந்தா பார்த்தா வாசலை பார்த்தா சின்னதா இருக்கு. இது சின்னதா இருக்குன்னா சாதாரணமா சின்னதா எத்தனையோ சின்ன வீடுகள் இருக்கும், சிறிய வீடுகள், சின்ன வீடுகள், சிறிய வீடுகள் இருக்கும். சிறிய வீடுனா வீடே குடிசைதான் இருக்கும், அதுக்கு அத்தனோண்டி வாசல் தான் வைக்க முடியும். ஆனா இது ஊரெல்லாம் பங்களா மாதிரி இருக்குது, பெரிய பெரிய அரண்மனை கோட்டை கொத்தனை கட்டி வச்சிருக்கிறான். இங்கன மட்டும் இத்தனோண்டி கிடக்குத, என்ன விவரம் யோசிச்சு பார்த்தா அரசருக்கு முன்னாடி தலையை குனியணுன்றதுக்கு இந்த செட்டப்பை பண்ணி வச்சிருக்காங்க. யோசிக்கிறாரு, ஆஹா இது நம்ம அவர் பெரிய ஆளா மனுஷன் தானே, என்ன தெரியும்
அவர் அரசராக இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனா அவர் நான் மனுஷன், அவனுக்கு முன்னாடி நான் எப்படி குனிகிறது? குனிய மாட்டேனே. அவர் பெரிய ஆளு, நான் சின்னவன், நான் ஒண்ணும் இல்லாத ஒத்துக்க மாட்டேனே. ஒத்துக்க மாட்டேன்னு என்ன பண்றது? தபாலை கொடுக்காம திரும்பிட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து விட்ட தபால்ல தபாலையும் கொடுக்கணும். என் மரியாதையும் எனக்கு கூட. ஒரு நிமிஷம் யோசிக்கிறார், மறு நிமிஷம் ஐடியா வருது, டக்குன்னு ஐடியாவை அப்ளை பண்றாரு. நேரம் எல்லாரும் இப்படிதான் உழுது நுழைவாங்க. அவர் இப்படி திரும்பிக்கிட்டாரு. திரும்பிக்கிட்டு அப்படியே பேக்கில் நடந்து உள்ள இருக்கிறவருக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் பேக் சைடு தான் முதல்ல தெரியுது கண்ணுக்கு. அப்படியே கொதிச்சு போயிட்டாங்க உள்ளுக்குள்ள. அடப்பாவி, அரசருடைய சபையில எப்படிற நீ தலையை காட்டாம காட்டுற அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கொந்தளிப்பாரு. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன விவரம்ப்பா, ஏன்பா இப்படி செஞ்ச? ஆளாளுக்கு அடிக்கணும் பிடிக்கணும், நில்லு கேட்போம். அவர் நல்ல மனுஷன். அவர் இறந்ததுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டி அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. வெளியே சொல்லல. அவருக்கு ஜனாசா தொழாமலை அடக்கம் பண்ணி விட்டாங்க. மதீனாவுல ரசூலுல்லாஹ் ஆய்வு ஜனாசா அவரும் தொழுகை நடத்தினாங்க. அப்போ அவர் நல்ல மனுஷன் கேட்கிறார், நில்லு நில்லு, என்ன விவரத்தை கேட்டுக்கிட்டு அடிப்போம், என்னன்னு கேட்டுக்கிட்டு அடிப்போம், கேட்காம அடிக்காத நிப்பாட்டி கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இது மாதிரி செய்ய மாட்டோம், மரியாதை இழக்கிற வேலை. எங்களுடைய தூதர் இப்படி எங்களுக்கு சொல்லி தரல. யாருக்கு முன்னாடி யாரும் தாழ்ந்தவும் இல்ல, யாரை விட யாரும் உயர்ந்தவும் இல்ல, அல்லாஹ் முன்னாடி எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்துடைய போதனை சொன்னார். சரி விடப்பா, சரியா தான் சொன்னார். சுயமரியாதையோடு இருக்கிறார், வீடுன்னு அவர் விட்டார். நீங்க என்ன பாக்குறோம்? இது ஆதாரம் இல்லை. நபி தோழர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுயமரியாதையை காக்கின்ற வேளைகளில் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள். இப்ப நாம இந்த வாழ்க்கையில அது மாதிரி நம்முடைய மரியாதை இழக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறதா? நம்முடைய மானத்தை இழக்கிற ஒரு காரியம் வருகிறதா? நாமை வெட்கக்கேடானவன் என்று சித்தரிக்கக்கூடிய ஒரு காரியம் நிகழ்வு கண் முன்னால் காட்டப்படுகிறதா? செய்யலாமா கூடாதா என்று திருமறையில் கேட்டால் எந்த காரியமாக இருந்தாலும் இதை இந்த அடிப்படைகளை வைத்துக் கொண்டு கூடாது என்று நாம் விதி வகுத்து விடலாம், தீர்ப்பளித்து விடலாம். அதே மாதிரி யாருக்கு அடுத்த ஒரு விதியை சொல்றாங்க, மற்றவங்களுக்கு இடையூறு தர எந்த காரியத்தையும் செஞ்சிடார். உன்னால யாரும் பாதிக்கப்படுற கூட ஒரு காரியம் செய்யலாமா கூடாதுன்னு கேள்வி வருது. நீங்க யோசிக்கணும், இதை செஞ்சா யாராவது அழுவானா, யாருக்காவது வலிக்குமா, யாருடைய சொத்தையாவது அபகரிக்க வேண்டியது வருமா, யாராவது தான் சொத்தை இழக்க வேண்டியது வருமா, யாருக்காவது ஏதாவது சொல் உள்ளத்தாலோ பொருளாலோ உடலாலோ சொத்துவத்துக்களாலோ ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா யோசிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது கூடாது ஒழிக்க வேண்டியதான். எந்த காரியமா நடந்துடலாம். அப்படி நிறைய சந்திப்போம். உதாரணங்களை சொல்லிட்டே போனா நேரம் ஆகுன்றதுக்காண்டி செய்தியை மட்டும் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அது மாதிரியான காரியங்களை செய்யலாமா கூடாதுன்னா இஸ்லாம் வன்மையா தடுக்குது. அடுத்தவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற எந்த காரியத்தையும் செஞ்சிடாத. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. மறுமையை சொல்லி நமக்கு அச்சமூட்டுறாங்க. புகாரியில 2269 ஹதீஸாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், மன் கான மல்ரமத்துல் லி அஹீஹி மின் இர்திஹி அவ் ஷையுன், ஒருத்தர் தன்னுடைய சகோதரனுக்கு அவனுடைய மான மரியாதையிலோ அல்லது வேறு எதிலேயுமோ அநீதம் செய்து விட்டால் ஃபல்யத்தஹல்லல்ஹு மின்ஹு அல்யௌம், இன்றைய தினத்திலே அவர் போய் அவரிடத்தில் அதற்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். அநியாயம், மத்தவன் உன்னால ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு காரியத்தை நீ செஞ்சிருந்தா உடனே இன்னைக்கு நீ முடிவெடு, ஆஹா நம்ம பெரிய தப்ப செஞ்சுட்டோம், உடனே போய் அவன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிரு, அவன்கிட்ட மன்னிப்பு வாங்கிரு. கபல அல்லாஹ் யகூன தீனாரும் வலா திர்ஹமுன், எந்த திர்ஹமும் எந்த தீனாரும் மதிப்பு பெறாத அந்த நாள் வருவதற்கு முன்பு இன்னைக்கே போய் மன்னிப்பு வாங்கிரு. செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டா சாதாரண காரியம் இல்ல. இந்த காரியத்தினால் ஏற்படக்கூடிய இழப்பு உலக ஆளாய இழப்பல்ல, உனது வாழ்க்கையோடு முடிந்து விடுகிற இழப்பல்ல, நாளை மறுமை வாழ்க்கையை பாதிக்கிற இழப்பு. அதனால நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு ஓடி போய் மன்னிப்பு கேளு. தெரியாம செஞ்சுவிட்டேன், காசு பணத்தை வாங்கின மோசடி பண்ணிவிட்டேன், கடன் கேட்டேன், திரும்ப வந்து கேட்கும் போது எப்ப நான் உன்னை பார்க்கவே இல்லையேன்னு உன்னை நான் பேசுறேன், ஆனா இப்ப புரியுது உனக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன் விளங்குது,